குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதமேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 1/8/2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை, ஆடி மாதத்திலே 16ஆம் நாள், ஸ்ரீ பராப வருடத்திலே தமிழ் வருடம். தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ருது என்கிற முதுவேனிற் காலத்திலே கடக மாதத்திலே இருக்கிறோம். கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையில் திருதியை திதி மாலை 10:37 வரை, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய நாளின் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சாயங்காலம் 8:58 வரைக்கும் இருக்கும், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுடைய சாரத்தை கொண்டது. எதையுமே பெருசா செய்யணும்னு யோசனைகள்லாம் வரும். இன்றைய நாளில் பேரு இஷ்டின்னு பேரு. இஷ்டினாக்க தெய்வத்தின் அருள் தரக்கூடிய அனைத்து விதமான யாகங்கள் ஹோமங்கள்லாம் செய்யறது ரொம்ப நல்லது. சுவாமி பேர்ல பூஜை பண்றதுலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு பண்ண ரொம்ப விசேஷமான நாள். அது ஸ்திரவாரம். ஸ்திரவாரம்னாலே நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிதர்சனமாக நல்லா ஊண்டி நிற்குதுன்னு சொல்லுவாங்க, ஆணிவேர் பிடிச்சி அந்த மாதிரி நிற்கும். அதனால இந்த நாள் ரொம்ப இனிமையான நாள். காலையில் 7:45 8:45, சாயங்கால வேளையில் 9:30 10:30 மணி வரை இது நல்ல நேரம். ராகு காலம் 9 மணி, காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 7:30 வரை. யமகண்டம் 1:30 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கடக லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 2 நாழிகை இருப்பார், 55 வினாழி இருப்பார். 6 மணி 3 நிமிஷத்துக்கு சூரியனின் உதய நேரம் ஆரம்பிக்கும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆயுள்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. கிரகங்களின் சாரங்கள் பார்க்கும்போது சூரியன், புதன், உச்சம் பெற்ற குரு, இவ 3 பேரும் கடகராசி. சுக்கிரன் கேது சிம்மராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி மீனராசியிலும், செவ்வாய் புதனுடைய வீடான மிதுன ராசியிலும் இருக்கிறார். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ராசிக்கு எப்படி இருக்க போறது பலன்கள் தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, சதய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆவது இடம், லாபஸ்தானத்துக்குரியது. இங்க சந்திரன் செல்றார். நிறைய எதிர்பார்ப்பு கொடுப்பார். லாபங்கள் அதிகமாகணும் எண்ணங்கள்லாம் வரும். பதட்டங்கள் நிறைய இருக்கும், பரபரப்பும் இருக்கும். கொஞ்சம் கூலா எதையும் சமாளிக்கணும்னு எண்ணத்தோட இன்னைக்கு நாளில் நடத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அதிகமான எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கணும் ஒரு வசனம் உண்டு. அதனால ரொம்ப பெருசா திங்க் பண்ணாம நமக்கு கிடைச்ச லாபங்கள் போதும்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இனிமையான நாளாக இருக்க போகிறது. 1 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்க ராசியின் 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் கும்ப ராசிக்குள்ள பயணம் செய்கிறார். சதய நட்சத்திரம்னா ராகுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். உங்க ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழிலிலே நிறைய பெருமைகள், சுகங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் உண்டு. தற்பெருமைன்னு ஒரு வார்த்தை உண்டு. நான் யார் தெரியுமா, என்னுடைய வழக்கம் குலம் என்ன தெரியுமான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா. இப்படிப்பட்ட தற்பெருமைகளை பேசக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். 2 பேர் வந்துட்டாங்க, நம்மளை பத்தி நிறைய சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணங்கள்லாம் இருக்கும். ரொம்ப அதிகமா சொல்லிக்காம அது திருஷ்டியாகிவிடும் என்ற எண்ணத்தோடு இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 4 5. இன்றைக்கு நீங்கள் வணங்குவதாக மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டியது ஆஞ்சநேய பெருமாள். ஆஞ்சநேயரை வணங்கினா எல்லா விதமான நன்மைகளும் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறார். ராசியின் 2ஆம் இடத்துக்காரன் இந்த சந்திர பகவான் இன்னைக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்துல கும்பராசியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறதும் உங்க ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறதும் 2ஆம் இடத்துல புதன் இருப்பதும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணும். இன்னைக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட், வெளியில போயிட்டு வரணும், நண்பர்களோட கூடி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும்.
அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை மனது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. நிறைய சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்ய போறீங்க. அந்த விஷயங்களிலே மனதும் சந்தோஷப்படும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் 2, 5. இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. இன்றைக்கு ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். எதையும் பொறுமையா சாந்தமா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவசரங்கள் வேண்டாம், நிதானங்கள் வேண்டும். பிரயாணங்கள் போது ரொம்ப அவசரப்பட்டு போறது, ஒருத்தனுக்கு ஒருத்தர் தீட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். குழப்பங்கள் இருக்கும்போது எந்த டிசிஷன் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் உண்டு. பதட்டங்கள் நிறைய இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு சொல்லுவோம் அண்டா கூட அவசரத்தில் தெரியலைங்கன்னு, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கை கால் அடிபட்டுக்கிறதெல்லாம் போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி சதயம் வேறு, அதனால் பரபரப்பாக இருக்கணும்னு எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த பரபரப்புனால வரக்கூடிய தொல்லைகளும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதை. 4, 8 இதான் அதிர்ஷ்ட எண். இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்த உடனே ஒரு மரக்கன்றை வீட்டு வாசல்லையோ இல்லை பக்கத்தில் தோட்டங்கள்லையோ நட்டு விட்டு வாருங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் விஷயங்கள் எல்லாம் நடத்து ஆரம்பித்து இன்னைக்கு நல்லபடியான நாள்கள் முடியறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. இன்றைக்கு ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 12க்குரியவர். அதனால வீண் செலவுகள், குடும்பத்திலே நீங்க சொன்னதை மீறி சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வீக்கெண்டு முடிந்த வரைக்கும் மௌனம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துங்க. எதுவுமே பெருசா அமக்கலம் பண்ணிக்காம நீ கூலா இருந்தீங்கனாலே போதும். அடுத்தவன் சொன்னா எடுத்தவன் சொன்னான்னு பார்க்காததை கண்டேன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்க்காததை பார்த்தேன்னும் கேட்காததை கேட்டேன்னும் சொல்லாததை சொன்னேன்னும் சொல்லாதீங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கலாம். 4, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. லாபத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு 6ஆம் இடத்திலே பயணம் செய்கிறார். ரிணரோக சத்ருஸ்தானத்திலே சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். இந்த உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு டாஜ் பண்றதுன்னு சொல்லி ஓடுறவங்க மேல கோவம்லாம் வரும். எப்படியான அவனை பிடிச்சி 1ஆம் தேதி ஆகிப்போச்சு, இன்னும் கையில் காசை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கேட்கும். மற்றவங்க உங்கள்கிட்ட காசு கேட்கும் போது இதே தான் சொல்லுவீங்க. சும்மா வந்துட்டான் காலையில், எவ்வளோ இப்போதான் மாதம் பிறந்திருக்கு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மூடில் இன்றைக்கி நிறைய இருக்கும். மைண்ட் செட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே அமைதியாக முடியும். 3, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகனை இன்னைக்கு நினைச்சு நீங்க காரியங்கள் செய்யுங்கள். வெற்றி உங்க பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியின் 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். தொழிலுக்குரியவர். தொழில் துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள், வேலை இல்லை அப்படிங்கிறவருக்கு வேலைக்கான வாய்ப்புகள், புதிய முயற்சியினாலே நம்ம செய்யக்கூடிய செயல்களில் வரக்கூடிய லாபங்கள், கடைகளிலே விருத்தி செய்யக்கூடிய புதுசாக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தால் இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்க. சிறவாரத்தில் செய்யக்கூடியது எப்பவும் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இன்னைக்கு தாராளமாக அதெல்லாம் செய்யலாம். ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்று உங்களுக்கு நன்மையாக முடியும். 3, 9 இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். இந்த சந்திரனானவர் உங்களுக்கு நிறைய சிக்கல்களை கொடுக்க வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். கொஞ்சம் நான் அது போகணும்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. சுகமாக இருக்கணும்னு நினச்சேன், சுகமாக இருக்கலை. வண்டி வாகனங்கள்ல பாருங்க பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. மனை வாகனங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். 5, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு திருவள்ளுவரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமானை மனதில் நினைக்கும். சுவாமி உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியான வெள்ளம் வந்து கரைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். வாழ்க
வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. முயற்சி ஸ்தானத்திலே அஷ்டமத்துக்குரியவர் அமர்ந்திருக்கிறார். உங்க ராசியினுடைய அனைத்து விதமான பலன்களையும் இந்த முயற்சி, தைரியம், இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக மனசு இருக்கும் இன்னைக்கு. அதனால புதிய விஷயங்களிலே, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களிலே நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதம் எப்படிலாம் நம்ம கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணத்தை டூஸ் அண்ட் டோன்ஸ் போட்டு அழகாக ஒரு குட்டி கட்டம் போட்டு இந்த நாள்லேருந்து நம்ம எந்தெந்த செலவெல்லாம் கரெக்டாக பண்ண போகிறோம், இந்தந்த செலவை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இந்தந்த வருமானத்தை அதிகப்படுத்த போகிறோம்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போடுங்க. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். எல்லா காரியம் சக்சஸ் வர்றதுக்கு ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. சதய நட்சத்திரத்திலே சந்திரன், சனி பகவான் வக்ரகதியிலே இந்த சதய நட்சத்திரமான ராகுவை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்போ நல்ல இன்பமயமான நாள் இன்னைக்கு சனிக்கிழமை. உங்களுடைய ராசிநாதனுடைய நாளாக இருப்பதனாலே நிறைய ஒர்க்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயத்துல செய்யக்கூடிய காரியங்கள் தான் இருக்கும். அதனால நிறைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. சந்தோஷத்தின் வெளிப்பாடு நிறைய இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும், வெற்றிகளை தரும். 3, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், வெற்றிக்கெல்லாம் வழிபடக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்குவதும் நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. சதய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இன்றைக்கு பயணம் செய்கிறார். 6ஆம் இடத்துக்குரியவர். சுக்கிரனும் கேதுவும் இந்த ராகு சந்திரனை பார்க்கிறார்கள். சனி பகவானும் இந்த சந்திரனை தொட இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்கள் எப்படின்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதும், ஆரோக்கியத்திலே மேம்பாடு காண்பதும், நாம நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதும் நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அதனால இன்னைக்கு நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்யலாம். தைரியமாக பண்ணக்கூடிய காரியங்கள் நல்லா பண்ணுங்க, ஒரு பிரச்சனை வராது. ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனதில் நினைத்து கொண்டு இன்னைக்கு நீங்க எதை எடுத்தாலும் குபேரனாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடைய பண்ணலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 4, 7. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியிலே வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையும், சந்திர பகவான் 5ஆம் இடத்துக்காக 12ஆம் இடத்திலே சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்வதும் இன்றைக்கு உங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகா செய்யணும், ஏதோ தெளிவா செய்யணும்னு தோணும். குடும்பத்திலேயோ நிறைய புரிதலோட இன்னைக்கு நிறைய இருக்கும் விஷயங்கள்லாம். வியாபாரத்துல லாபத்தை நோக்கிய பயணங்கள்ல சக்சஸ் ஸ்டோரி கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர், அவர்களுடைய அணுகுமுறையினாலே விருத்தியான ஒரு தொழில்முறை, இப்படி நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 7, 2 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேய சுவாமியை வணங்கினால் கூடுதல் பலனும் உண்டு. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.